ஃபுல்லாக வார் சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. பொதுவாக இதே மாதிரி டைமில் பார்த்தோம்னா கோல்டு டக்கு சில்வர் ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த ஒரு ப்ரொடக்ஷனுக்கு எதிர்மாறாக வந்து கொஞ்சம் டெய்லி ஆவரேஜ் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. எப்படி சார் இது எதனால இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் குறையுதுக்கு? அதாவது நீங்கள் குறைஞ்சிருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அது வந்து இன்னும் கூட கொஞ்சம் குறையும். காரணம் என்னென்னா, பெரும்பாலான முதலீடுகள்னு சொல்கிறத விட முழுவதுமான முதலீடுகள் கச்சா எண்ணெயில் முதலீடு செய்யப்பட்டு வருகின்றன. கச்சா எண்ணுடைய விலை ஒரு பேரலுக்கு $120 அப்படிங்கிற ஒரு அளவில் நோக்கி அது போயிட்டுருக்கு. ஏற்கனவே $40-50 இருந்த ஒரு பேரலுடைய விலை $100 மேலே போச்சுன்னா முதலீட்டாளர்களை எதில் முதலீடு செய்தால் லாபம் வரும்ன்றது தான் அவங்களுடைய நோக்கமே தவிர, அது பெட்ரோலா வந்து தங்கமா வெள்ளியா இல்லை மற்ற உலோகங்களா எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்தவரை முதலீடு செய்யணும், பெரிய அளவில் லாபம் எடுக்கணும், அதுதான் அவங்களுடைய குறிக்கோள். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பொழுது பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய்க்கு வந்து உலக அளவில் பெரிய அளவில் வந்து தேவை அதிகரித்து வருகிறது. அதனுடைய எவ்வளவு தேவையோ அவ்வளோ வந்து உற்பத்தி வந்து குறைந்து கொண்டு வருகிறது. இதெல்லாம் கச்சா எண்ணெயுடைய விலை ஏறும் என்ற காரணத்தினால் தொடர்ந்து கச்சா எண்ணெயில் பெருமளவில் முதலீடு செய்து வருகிறார்கள். அதனால் கச்சா எண்ணெய் மற்றும் கச்சா எண்ணெய் துறையை சேர்ந்த பங்குச்சந்தையில் பெரிய அளவில் முதலீடு இருக்கிறதுனால தங்கத்துடைய விலை சரிந்து வருகிறது. காரணம் என்ன, தங்கத்தின் மீது முதலீடுகள் செய்வதை தவிர்த்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே செய்த தங்கத்துடைய முதலீடுகளை மீண்டும் திரும்ப பெற்று அதுவும் கச்சா எண்ணெயில் முதலீடு செய்ய தொடங்கியிருப்பது ஒரு பெரிய ஒரு காரணம் தங்கத்துடைய விலை சரிவதற்கு. ஆனால் இந்த போர் ஓரளவுக்கு மீண்டும் வந்து சகஜ நிலைக்கு திரும்பும் பொழுது கச்சா எண்ணெயுடைய விலை வந்து சரியும். கச்சா எண்ணெயுடைய விலை சரியும் போது தங்கத்துடைய விலை உயரும். அதாவது ஒரு கேள்வி எப்பவுமே உண்டு, ஒவ்வொரு முறையும் உலக அளவில் போர் ஏற்பட்டால் தங்கத்துடைய விலை அதிகரிக்கும். ஆனால் இந்த முறை போர் ஏற்பட்டு தங்கத்துடைய விலை வந்து சரிந்துள்ளதுன்னா கச்சா எண்ணெய் மீது முதலீடுகள் பெருமளவில் வந்து கொண்டிருக்கின்றது தான் காரணம். இந்த போர் முடிந்தவுடன் மீண்டும் பெருமளவில் முதலீடுகள் தங்கம் பக்கம் வரும். அதனால் தங்கம் முன்பெல்லாம் இல்லாத அளவை விட ஒரு புதிய உச்சத்தை நோக்கி பயணிக்கும். அதற்கு முன்பாக ஒரு சின்ன கரெக்ஷன் அதில் வரும். அந்த கரெக்ஷன் எப்போ வரும்னா, இந்த போர் முடிந்த பின்பு சிறிது நாட்களில் ஒரு பெரிய கரெக்ஷன் வரும். ஒரு 30% தங்கத்துடைய விலை சரியக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆனால் அது ஓரிரு நாட்களுக்கு மட்டுமே நீடிக்கும். மீண்டும் தங்கம் பெரிய அளவில் உயர்ந்து ஒரு புதிய உச்சத்தை நோக்கி அதனுடைய பயணம் இருக்கும். யார் சார் இப்போ கச்சா எண்ணெயில் முதலீடு பண்ணுறாங்கன்னு இப்போ யார் இப்போ ஒரு சாதாரணமாக யார் பண்ணுறாங்க? அதாவது சர்வதேச முதலீட்டாளர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். சர்வதேச முதலீட்டாளர்களுடைய முதலீடுகள் பெருமளவில் கச்சா எண்ணெயில் முதலீடு செய்து வருவது, கச்சா எண்ணெயுடைய விலை ஏற்றம் போன்ற காரணங்கள், தங்கத்தின் மீது உள்ள முதலீடுகள் மீண்டும் திரும்ப பெறப்பட்டு அதுவும் கச்சா எண்ணெயில் முதலீடு செய்யப்பட்டு வருவதும் தான் தங்கத்துடைய விலை அதாவது தங்கத்துடைய விலை சரிவதற்கு ஒரு பெரிய காரணம். ஏனென்றால் தங்கத்தின் மீது முதலீடு செய்யவில்லை, அதற்கு மாற்றாக கச்சா எண்ணெய் மீது முதலீடு செய்து வருகிறார்கள். அதனால் தொடர்ந்து தங்கத்துடைய விலை சிறிது சிறிதாக குறைந்து வருகிறது. இன்னும் கூட சில நாட்களில் வந்து தங்கத்துடைய விலை குறைவதற்கு வாய்ப்புகள் இருந்த பட்சத்திலும் மீண்டும் தங்கம் விலை இந்த போர் முடிந்த பின்பு பெரிய அளவில் உயர்வதற்கு காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். இதுக்கு வந்து டாலர் எதுவும் எந்த வகையிலும் காரணம் கிடையாது சார். டாலருடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுனால அதுவும் ஒரு காரணம்ன்றாங்க. அதுக்கு இதுக்கு இல்லை, தற்பொழுது இந்த போருடைய சூழ்நிலை தான் தங்கத்துடைய விலை சரிவதற்கும் ஒரு காரணம். முன்பெல்லாம் போருடைய சூழ்நிலை தங்கம் விலை உயர்வதற்காக இருந்தது. மாற்றாக இந்த முறை தங்கம் விலை சரிவதற்கு போருடைய சூழ்நிலை ஒரு பெரிய காரணம். இதற்கும் டாலருடைய விலை வித்தியாசமும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.